HTML அன்ஆர்டர் லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா UL அன்ஆர்டர் லிஸ்ட், அதுக்குள்ள லிஸ்ட் ஐட்டம் LIN சொல்லி வருவோம். லிஸ்ட் ஐட்டம் இதுல வந்து நான் டைப் பண்றேன் அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம் 1. இதை வந்து நான் ஒரு 4 காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம் 1 2 3 4 சொல்லி ஒரு 4 அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம் கிரியேட் பண்ணிருக்கேன். அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து டிஃபால்ட்டா வந்து ஒரு புல்லட் பாயிண்டோட தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட். நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து ஆர்டர் லிஸ்ட்டை பத்தி பார்ப்போம். அதுக்கு வந்து OL ஆர்டர் லிஸ்ட், அதுக்குள்ள வந்து LI கிரியேட் பண்ண லிஸ்ட் ஐட்டம் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள வந்து ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம் 1 சொல்லி கொடுக்கணும். இதை வந்து ஒரு 4 காப்பி எடுத்துக்கிறேன். இப்ப அன்ஆர்டர் லிஸ்ட்ல வந்து ஒரு டைப் இருக்கு. என்ன டைப்னு சொல்லி பார்ப்போம். சர்க்கிள் சொல்லி ஒரு டைப் ஒன்று இருக்கு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சர்க்கிள் டைப்பை கொடுத்த உடனே சர்க்கிளா மாறிருக்கு. அடுத்ததா வந்து பார்க்க போறது வந்து ஸ்கொயர் டைப். பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கொயர் டைப்பை கொடுத்த உடனே இந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து ஸ்கொயர்ல மாறி இருக்கு. அடுத்ததா இன்னொரு டைப் வந்து பார்க்க போறோம் டிஸ்க் டைப். ஆல்ரெடி இந்த புல்லட் மாதிரியே இந்த டிஸ்க் டைப்பும் இருக்கு. அது வந்து ஒரு டிஃபால்ட்டா வந்து டிஸ்க் டைப் தான் இருக்கும். நம்ம வந்து விரும்பின டைப்புக்கு வந்து நாம மாத்தலாம். ஆர்டர் லிஸ்ட்ல வந்து பார்ப்போம். டிஃபால்ட் டைப் வந்து 1 2 3 சொல்லி தான் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நாம கேபிட்டல் AB சொல்லியும் கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா கேபிட்டல் AB சொல்லி ஆர்டர் லிஸ்ட்ல வந்து நாம விரும்பின லெட்டரா கொடுக்கலாம். அடுத்து வந்து ஸ்மால்லையும் கொடுக்கலாம். அடுத்ததா வந்து ரோமன் நம்பர்ஸ்ல வந்து கொடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க கேபிட்டல் I யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ரோமன் நம்பர்ல வரும். அதுவே ஸ்மால் I யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஸ்மால் ரோமன் நம்பர்ல வந்து வரும். அடுத்தது வந்து ஆர்டர் லிஸ்ட்ல வந்து இன்னொரு அட்ரிபியூட் இருக்கு. என்னன்னு சொன்னா ஸ்டார்ட்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து நம்பர் டிஃபால்ட் டைப்பான நம்பர் டைப்பை வந்து கொடுப்பேன். நான் 1 2 3 சொல்லி வந்திருக்கு. இப்ப இந்த நம்பர் வந்து எதுல ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3ஆம் நம்பரை போட்டேன்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்டார்ட் ஆகுறது வந்து 3 4 5 6 சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அன்ஆர்டர் லிஸ்டும் ஆர்டர் லிஸ்டும் வந்து இப்படித்தான் இருக்கும். அடுத்தது நாம பார்க்க போறது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு சொல்லி ஒரு HTML டேக் ஒன்று இருக்கு. அதை வந்து பார்ப்போம். அது எப்படி எட் பண்றங்கிறத பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து முதலாவது DL சொல்லி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு சொல்லி டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள வந்து டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் சொல்லி கொடுத்து HTML சொல்லி கொடுக்கணும். நான் அதுக்குள்ள வந்து என்ன கொடுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் டேட்டா